ஜோதிட டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் 522வது வாரம். மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்க்க போகின்றோம். இந்த வாரம் என்பது 3/11/2025 முதல் 9/11/2025. தமிழில் ஐப்பசி 17 முதல் ஐப்பசி 23. இந்த ஜோதிட நேரத்தில் நேயர்கள் கொடுக்கக்கூடிய கேள்விகள் பொது கேள்விகள். நிறைய பேருக்கு நோய்களுக்காக சென்னையில் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. சமயபுரம் இருக்குது, மதுரையில் மீனாட்சி இருக்குது, சங்கரங்கோயில் இருக்குது, நெல்லை கோயில் இருக்குது, நிறைய இடத்துல நோய்களுக்கு இருக்குது. சென்னையில் ஒரு நல்ல கோயில் கொடுங்கன்னு சென்னையிலேருந்து தானே எல்லா மக்களும் தான் சென்னையில் தானே வந்திருக்காங்க. அதனால் சென்னையில் கேட்டிருக்கேன். என்னுடைய நலம் விரும்பிய ஆசான், ஆசிரியர், குருவாக நினைத்து இருப்பவர் பாலகுமாரன் ஐயா, எழுத்து சித்தர். அவருக்கு பிடித்தமான ஒரு கோயில் உண்டு. அது சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய முண்டக கன்னியம்மன் கோயில். இந்த முண்டக கன்னியம்மன் கோயிலில் எனக்கு ஐயாவோட பழக்கம் ஏற்பட்ட காலத்திலேருந்து இந்த முண்டக கன்னியம்மனை பற்றி அவர் மூலியமாக தான் எனக்கு தெரியும். அவருடைய பாலகுமாரன் வாசகர் வட்டத்திற்கும் அந்த கோயிலுக்கும் ரொம்ப பரிச்சயம் உண்டு. ஐயாவை எப்பொழுதும் வாரத்தில் 2 நாள் 3 நாள் அந்த கோயிலில் பார்க்கலாம். நிஷ்டையிலே உட்காந்துருவார் முண்டக கன்னியம்மனில். அந்த கோயிலில் பாலகுமாரன் ஐயாருக்கு கடுமையான நோய்கள்லாம் வர சமயத்தில் அவங்களுடைய வாசகர்கள் எல்லாம் அவர்களுடைய அந்த பற்றற்ற பாசத்துக்குரியவர்கள் எல்லாம் முண்டக கன்னியம்மனில் தான் ஐயாக்காக போய் மனமுருகி பிரார்த்தனை எல்லாம் செய்வார்கள். ஐயாக்காக அபிஷேகங்கள் செய்வது, அன்னதானம் செய்வது. கண்கூடாக அவர் நோய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு அவரை தாக்கு பிடித்தது முண்டக கன்னியம்மன் என்று அடிக்கடிக்கு அவர் சொல்வார். அவர் எப்பொழுதோ டிக்கெட் வாங்கிட்டு வாருன்னு சொன்ன சமயத்திலெல்லாம் அந்த முண்டக கன்னியம்மன் அவருக்கு கனவில் நான் இருக்கிறேன் என்று சொல்வது போலும் அவருடைய வாசகர்களுக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் கனவில் ஏதாவது ஒரு வேண்டுதல் செய்து இதெல்லாம் நடந்தது. ஏதோ செல்வி வாயில் வந்ததெல்லாம் சொல்கிறது கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கோயில். நிறைய விஷயங்களுக்கு, நிறைய நோய்களுக்கு, நிறைய பேர்களுக்கு அதுக்கப்புறம் நான் அமைச்சிருக்கேன். நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட். அம்மை நோய், கண் நோய் மற்றும் டாக்டர்களால் தெரியாத நோய்களுக்கெல்லாம் இந்த முண்டக கன்னியம்மன் கோயில் யார் போயிட்டு வந்தாலும் விசேஷம். அருள்மிகு முண்டக கன்னியம்மன் கோயில் எங்கே இருக்குன்னா மயிலாப்பூரில், சென்னையில். மூலவர் யாருன்னா முண்டக கன்னியம்மன். தலவிருட்சம் ஆலமரம். பொதுவாக ஐப்பசி பௌர்ணமியில் தான் சிவனுக்கு தான் அன்னாபிஷேகம் நடைபெறும். ஆனால் இந்த கோயிலில் அம்மனுக்கு அன்னாபிஷேகம் நடப்பது தான் விசேஷம். அந்த அளவுக்கு விசேஷமான அமைப்பு. சுயம்பு அம்பாளின் வடிவத்திற்கு நாக கிரீடம் அணிவித்து 2 கரங்களுடன் அமர்ந்த கோலத்தில் காட்சி தரக்கூடிய அற்புதமான கோயில். காலை 6 மணியிலிருந்து பகல் 11:30 மணி வரை அபிஷேகம் நடக்கும்போது மட்டும் அம்பாளை சுயம்பு வடிவில் தரிசிக்க முடியும். அம்பாளிடம் வேண்டிக் கொள்பவர்கள் மஞ்சள், சந்தனம், குங்குமம் மற்றும் அன்னாபிஷேகம் செய்வது தான் விசேஷம். அம்பாளுக்கு பூஜித்த வேப்பிலை, மஞ்சள், எலுமிச்சை மற்றும் தீர்த்தமே பிரதானமான பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. அன்னதானமும் இந்த கோயிலில் ஒரு விசேஷ அமைப்பாக காணப்படுகிறது. நிறைய பக்தர்கள் நிறைய விதத்தில் காலையில் பால் அபிஷேகத்திலிருந்து அன்னதானம் செய்வது இந்த கோயிலில் கண்கூடாக பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமெல்லாம் நெருங்கவே முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஆடி கடைசி வெள்ளியில் 1008 மலர்கூடை அபிஷேகம் மிகவும் பிரபலம். 1008 மலர்கூடை தினமும் மாலையில்
அம்பாளை நீங்கள் தங்கத்தேரில் அப்படியே ஊர்வலமாக வருவதை கண்கொள்ளா காட்சியாக பார்க்கலாம். வேப்பிலையை ஆடையாக அணிந்து ஆலயத்தை வலம் வரும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். நோயின்றி வளமுடன் வாழ இந்த இவ்வாலய வழிபாடு, அதாவது முண்டக கன்னியம்மன் வழிபாடு என்பது ரொம்ப விசேஷம். நிறைய கனவுகள், டிப்ரெஷன், மனநோய்கள், பதட்டம், ஹார்மோன் குறைபாடுகள், இரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரங்கள், கிட்னி விஷயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம், நிறைய ஹார்ட் பேஷண்ட், பாலகுமரன் ஐயெல்லாம் பைபாஸ் வரைக்கும் போனவர். அந்த காலகட்டத்திலே அவருக்கு நிறைய அந்த ஸ்மோக்கிங் இருந்தனால நிறைய பாதிப்பு. அந்த சமயத்திலே இந்த கோயிலில் போய் சரணாகதி அடைந்த பிறகு அவருடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் மாறி இந்த சமூகத்திற்காக நிறைய கதைகளெல்லாம் எழுதி அம்பாளை பற்றியெல்லாம் நிறைய எழுதியிருக்கார். அப்பேற்பட்ட அருள்மிகு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வ பலத்தினுடைய இடம்தான் முண்டக கன்னியம்மன் கோயில், மயிலாப்பூர். என்னை பொறுத்த வரைக்கும் இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் அனைவரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்னைக்கு கண்டிப்பாக வருவீங்க. எப்படியாவது மாதத்துக்கு வருவீங்க, வாரத்துக்கு வருவீங்க, வருஷத்துக்கு வருவீங்க, நண்பர்களை பார்க்க வருவீங்க, வேலை விஷயமாக வருவீங்க. ஸோ சென்னையில் மயிலாப்பூர்னால் எல்லாருக்கும் தெரியும். கபாலீஸ்வரர் பக்கத்தில், இந்த கபாலீஸ்வரர் பக்கத்திலே இருக்கக்கூடிய அம்மன் கோயிலெலாம் சொல்லிக்கினே வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே தனியாக ஒரு 100 வாரத்துக்கு ஓட்டலாம். அத்தனை கோயில் இருக்காங்க, கொஞ்சம் நெஞ்செல்லாம் இல்லை. அதே போல் பஞ்சபூங்க சிவலிங்கம், பஞ்சபூதத்தினுடைய அமைப்பு போல் சிவலிங்க தரிசனம், 7 சிவலிங்க தரிசனமெல்லாம் இருக்கக்கூடிய இடம். எல்லாமே விசேஷம். வெள்ளீஸ்வரராக இருக்கட்டும், மயிலாப்பூர் கபாலீஸ்வரராக இருக்கட்டும், அப்படியே சொல்லிக்கினே போகலாம். ஸோ மயிலாப்பூர் முண்டக கன்னியம்மனை ஒரு முறை தரிசனம் செய்வதும், கோயிலில் 34 உதிரி எலுமிச்சை பழத்தை கொடுப்பதும், ஒரு பழத்தை வீட்டுக்கு எடுத்துன்னு போய் அனைவரும் ஜூஸ் சாப்பிடுவதும் உங்கள் தேக ஆரோக்கியத்திற்கு உத்தரவாதத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கோயில். லக்ஷ்மி கடாட்சம் எல்லாம் கிடைக்கும். அதே போல் படிப்புக்கு உண்டான சரஸ்வதி கடாட்சம் எல்லாம் கிடைக்கும். ஆனால் தேக ஆரோக்கியத்திற்கு கடாட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயில். திருச்சி சமயபுரத்தாலை போல், பண்ணாரி அம்மனை போல் அற்புதமான கோயில் சென்னையில் மயிலாப்பூர் முண்டக கன்னியம்மன். அடுத்ததாக கேட்டிருக்காங்க, ஐயா தங்க விலை, வெள்ளி விலை உயரம் வாங்கிக்கோன்னு இப்படி சொன்னீங்க, இது என்ன வாய் இதுன்னு தெரியலன்றாங்க. ஏங்க இதெல்லாம் நியாயமா? நானே முதலீடு பண்ணுங்கன்னு தானே சொன்னேன். வாங்காமல் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இப்போ கூட இறங்குற மாதிரி இருக்குது, இறங்குமாலாம் கேட்குறீங்க. கண்டிப்பாக குரு வீட்டில் சனி இருக்கிறனால 2027 வரைக்கும் தங்கம் ஏறிக்கொண்டு தான் இருக்கும். இன்றைக்கி 1 லட்ச ரூபா வந்தாலும் அது 1.5 லட்சம் 1.25 லட்சம் ஓடிடும். யார் சொன்னாலும் நம்பாதீங்க. கண்டிப்பாக தங்கம் அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு உங்களுக்கு பணம் இருந்தால் பொருளை தங்கமாக வாங்கி பத்திரமா வச்சுருங்க. அது நகையாக வாங்கணுமோ பிஸ்கெட்டாக வாங்குறீங்களோ, உங்களுக்கு சேதாரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறது எதுவோ அதில் வாங்கிட்டு சந்தோஷமாக வேலையை பாருங்கள். ஏதாவது அவசரம்னா கூட விற்றுக்கலாம். கண்டிப்பாக தங்க விலை இந்த குரு வீட்டில் சனி இருக்கக்கூடிய காலகட்டம், அடுத்தது செவ்வாய் வீட்டில் சனி வரக்கூடிய காலகட்டம், இன்னும் 5 வருஷம் என்னை பொறுத்த வரைக்கும் 2031 வரை இந்த தங்க விலை, தங்கெல்லாம் பாதுகாப்பாக இருப்பது, நிறைய நாடுகள் பிரச்சனையாக வருது, நிறைய தலைவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஆகிறதெல்லாம் அந்த பணத்து விகிதத்தை கண்டபடி குறைக்கும். அன்சர்டனிட்டி ஏற்படும். அதனால் மக்கள் ஒரு பயத்தில் இருப்பார்கள். அந்த சமயமெல்லாம் தங்கம்தான் விலை உயர்ந்து கொண்டே போகும், வெள்ளியும் உயர்ந்து கொண்டே போகும். நிறைய பேர் உங்கள்கிட்ட உட்காந்து பயமுறுத்தின்னு இருப்பாங்க, அதில் போட்டால் நஷ்டம், இதில் போட்டால் நஷ்டம். ஆனால் இவங்கெல்லாம் பத்திரமா போட்டுருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்க. அது நகையாக வாங்குறதோட அது காயின்ஸாக பிஸ்கெட்டாக வாங்கி பத்திரமா, ஏன்னா சேதாரம் இருக்காது. அதுபோல் பார்த்து 24 கேரட்டு 22 கேரட்டு அப்படி வாங்கிக்கோங்க. இந்த 18 கேரட்டுக்கெல்லாம் எனக்கு அதை பற்றி தெரியாது, அதனால் நான் அதை பற்றியெல்லாம் பேசுகிறதில்ல. இதில் முதலீடு பண்ணுறது அல்லது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தங்க பத்திரத்தில் முதலீடு பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக
நல்லது நடக்கும். இப்போவே இந்த விலை இருந்தாலும் நீங்கள் 2 கிராம் 3 கிராம் நம்ம வசதிக்கு வாங்குங்க. அதாவது எடுத்த உடனே நம்ம ஏன் 100 சவரன் வாங்கணும்? நமக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோதான் வாங்கணும். பணக்காரர்கள் வாங்குறாங்கன்னா அவங்க வாங்கிட்டு போட்டோம். அவங்களுக்கு அவங்க லெவல் முதலீடு, நமக்கு நம்ம லெவல் முதலீடு. நம்ம வீட்டில் தானேங்க நமக்கு சொந்தம். யார் வீடை பற்றி நம்ம ஏன் கவலை பண்ணணும்? அதாவது 100 ரூமில் இருக்கிற வீடு கட்டினாலும் அம்பானி இதில் 300 ரூம் இருந்தாலும் அதில் என்ன நம்ம பார்த்துட்டு நம்ம வேலையை பார்ப்போம்ல. உள்ளே போய் கேட்டால் நான் ஒரு நாள் படுத்துக்கன்னு சொல்ல போகிறாங்க. ஸோ எல்லாத்துலேயும் நமக்கு எது இருக்கோ அதில் ஆத்ம திருப்தியாக இருந்து கொண்டு நம்மளுடைய வசதிக்கு ஏற்ப தங்கத்தில் முதலீடு செய்வது, நிலத்தில் முதலீடு செய்வதெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்றம் ஏற்படும். சனி குரு வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டம், அது இன்னும் பயிற்சி ஆகிறாரா? இப்போ அடுத்தது கூட வாக்கியத்தில் இந்த உடனே பயிற்சியாக போகிறார். ஸோ ஏற்கனவே திருக்கணிதத்தில் அவர் மீனத்தில் வந்து விட்டார். ஸோ நான் வாக்கியம்தான் பார்ப்பீங்கனாலும் வாக்கியப்படியும் பயிற்சியாக போகிறார். ஸோ என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஸோ தங்கத்தில் வாங்குங்க. நான் என் செல்வி சொன்னார், செல்வினால தான் ஏறிச்சின்லாம் இல்லை. செல்விக்கு பஞ்சாங்கம் சரியாக என் குருநாதர் சொல்லி கொடுத்தனால அந்த பஞ்சாங்க குறிப்புகளின்படி எது எது நடக்குமோ அதெல்லாம் சொல்லின்னு இருக்கிறேன். அதே போல் வெள்ளத்தினுடைய அபாயங்கள் ஏற்கனவே ஐப்பசி மாத பலனில் நிறைய சொல்லியிருக்கேன். எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சவுத் இந்தியா, குறிப்பாக ஆந்திரா பெரிய பாதிப்புகள், கர்நாடகா பெரிய பாதிப்புகள், மலை சரிவுகள்லாம் பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக ஏற்படும். அதே போல் வெள்ளத்தில் நிறைய வண்டிகள் அடித்து போகிறதெல்லாம் ஏற்படும். இந்த ஸ்கூல் வண்டி, காலேஜ் வண்டியெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். போகிற வழியில் பாலம் இருக்குது, அது இருக்குது, குழந்தைங்களை கூட்டின்னு போயிட்டு அப்படியே இறக்கி விட்றதெல்லாம் நடக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக போலீஸ் எல்லாம் சின்ன வெள்ள ஓட்டமாக இருந்தாலும் கலெக்டர் கையெழுத்து போட்டால் தான் இறங்கி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது முடியவே முடியாதென்றாலும் எந்த பஸ்ஸுக்குள்ளேயும் எந்த டிராஃபிக்லேயும் சிறிய ஓடைகளுக்கு கூட விடாமல் இருப்பது அரசாங்கம் செய்யக்கூடிய காரியகட்டம். கண்டிப்பாக இயற்கை சேதம், மழை வெள்ள பாதிப்புகள், புயல் வெள்ள பாதிப்புகள் அதிகமாக ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஜோதிட நேரத்தில் 3/11/2025 முதல் 9/11/2025 வரை உள்ள இந்த வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்க்க போகின்றோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். ஜோடியாக பெருமாள் தாயார், சிவன் பார்வதி, முருகர் வள்ளி தெய்வானை என்று எந்த தெய்வம் ஜோடியோடு இருக்குதோ அந்த தெய்வத்தை போய் பார்க்குறது இந்த வாரம் நல்லது. தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக ஒரே ஒரு விஷயந்தான், சோம்பல், மன அழுத்தம், கைகால் வலி. நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சால் இதெல்லாம் வராது, செய்யலைன்னா வரும். பெண்களுக்கு அப்படியே படுத்துக்கினே இருக்கலாம்னு தோணும். பிள்ளைகளோட தகராறே வச்சுக்கூட. அபிராமி எந்தாதி 40, 59, 75 கேட்கணும். படித்தாலும் சரி, கேட்டாலும் சரி. இல்லை அபிராமி எந்தாதி 101 பாட்டு கேட்டாலும் சரி, ஆனால் கேட்கணும் அல்லது படிக்கணும். படிக்கிறது முடியாதுன்னா கேளுங்க. அதான் எவ்வளோ பெரிய பெரிய பாடகர்லாம் பாடி வச்சுருக்காங்கல்ல, அப்படியே காது குளிர. அது பாட்டு ஓடட்டமே பக்கத்தில், நல்லது நடக்கும். குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பம் வேண்டாம். தொழில் ரீதியாக அனுகூலம் காணப்படும். பயணங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். பயணங்களால் அனுகூலம் காணப்படும். பேர் புகழ் கிடைக்கும். பணவரவு நிச்சயமாக ஏற்படும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும். எதிர்பார்த்த அனுகூலம், ஆச்சரியம், மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் சந்தோஷங்கள் ஏற்படும். கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். சுபகாரியத்தில் தக்கென்று நல்லது கிடைக்கும். தேகாரோக்கியத்தில் நல்ல மருத்துவர்கள் கிடைப்பதும் அவருடைய மாற்றத்தின் மூலியமாக நல்ல மருந்துகளோ அல்லது நல்ல விஷயங்களோ உங்கள் வாழ்க்கையை மேன்மையடைய செய்யும். நல்ல உடற்பயிற்சி ஆரம்பிப்பீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம் அப்படியே ஆரம்பித்து கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துக்கு வர ஆரம்பிச்சிருப்பீங்க. நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறீங்கன்னு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸும் நம்ப மாட்டாங்க, துணை அல்லது துணைவியும் பிள்ளைங்களுமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா எப்பவுமே சொல்லிட்டு இருந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஃபோனை நோண்டுறதில் வல்லவங்க நீங்கள். இல்லைனா ஃபோனை எடுத்துக்கின்னு ஒரு சோஃபாலேயோ அல்லது ஒரு சேர்லேயோ உட்காந்துட்டிங்கன்னா எல்லாத கதையை பேசுகிறதுல வல்லவர்கள். ஸோ நீங்களே இப்படியெல்லாம் பண்ணுறது ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் எல்லாவற்றிலையும் சமாளிப்பீங்க.
நல்ல கௌரவம் கிடைக்கும், பெரிய புகழ் கிடைக்கும், புது தொழில் கிடைக்கும். ஸோ அற்புதமாக இருக்கக்கூடிய வாரம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரங்க. சுபகாரிய தடைகள்லாம் டக்கு டக்குன்னு நிவர்த்தி ஏற்படக்கூடிய ராசியில் ரிஷபராசி வரும். முருகரை கும்பிட கும்பிட இன்னும் நல்லது வரும். சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்க கேட்க அதிசயம் ஏற்படும். லாபம், அனுகூலம், முதலீடுகள், பணவரவு, ரொம்ப நாளாக எதிர்பார்த்த காரியெல்லாம் ஜெயம் ஏற்படுவது, வழக்குகளில் வெற்றி ஏற்படுவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கிறது, இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, லோனில் ரொம்ப அல்லோலப்பட்டிருப்பீங்க, வாங்கிட்டு கட்ட முடியாமல்லாம், அதற்கெல்லாம் யாராவது உதவி செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை தருவது, பெற்றோர்கள் உங்களுக்கு உதவிட செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது, இரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் மன வருத்தம், மன சங்கடம்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் போகிறது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. முதுகுத்தண்டோடம், கழுத்து பகுதி, குறிப்பாக சுளுக்கெல்லாம் வரும், அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அந்த ஏரியாவில் யார் கவனமாக இருக்கணும்? நீங்கள் தான். எல்லாத்துக்குமே என்ன, ரிஷபனாவே சுக்கிரன், சுக்கிரனாவே என்ன, உடற்பயிற்சிக்கு எப்பயுமே ஸ்கின் அலர்ஜியெல்லாம் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர், ஏஐ டெக்னாலஜியில் இருப்பவர்கள், கம்ப்யூட்டரில் இருப்பவர்கள் எல்லாம் பெரிய புகழ், பெரிய இன்க்ரிமெண்ட், புது தொழில் தொடங்குவது, கௌரவம் ஏற்படுவது, அதே போல் மார்க்கெட்டில் இன்வெஸ்டாரை எதிர்பார்த்து ஸ்டார்ட் அப்புக்காக உட்கார்ந்து இருக்கக்கூடிய திறமையானவராக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிடைப்பது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பதட்டம் வேண்டாம், கண்டிப்பாக நல்லது நடப்பது அனுகூலமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் ஏற்றமும் சந்தோஷமும் நிச்சயமாக பெறும். தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பெரிய அளவுக்கு நம்பிக்கை ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பெரியோர்களுடைய உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரியாக பார்த்து கொண்டீர்களெல்லாம் மற்ற விஷயமெல்லாம் சாதகம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை தைரியமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. வார்த்தைகளை விட்டுவிட்டு பிறகு மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் வாக்குவாதத்தில் ஏற்படலாம். கண்டிப்பாக காது, மூக்கு, தொண்டை, பற்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும், மகான்கள் வழிபாடு வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும் என்பதும், பழைய கடன்கள் பைசல் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படுவதும், ஒரு நாள் 2 நாள் மருத்துவமனையில் ஏதாவது இருந்து நல்லபடியாக முடித்து சந்தோஷமாக வீட்டுக்கு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படுவதும், டக்கு டக்கென்று எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவதும், இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவதும், ராஜயோகத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மன அழுத்தம் தீரக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் வியாபாரத்திலும் தனிப்பட்ட துறையிலும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வண்டி வாகனங்கள் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அமைப்பு. அதனால் வெற்றிகள் கண்டிப்பாக ஏற்படுவது மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய யோக பலனையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது ஆச்சரியத்தக்க முயற்சியாக காணப்படுகிறது. உத்தியோகத்தில் அதீத ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். மன அழுத்தம் குறைவது மனதில் பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தைரியம் ஏற்படும். அரசு உத்தியோகம், அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம், அரசியல்வாதிகளுக்கு இழுபறியாக நிலைமைகள் படிப்படியாக மாறும். அடுத்ததாக
பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு மன அழுத்தத்தையும் பகையையும் வெல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பணவரவில் இருந்த பாதிப்புகளை நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகள் விஷயம் சுபிட்சம் ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லா விஷயத்திலும் இருந்த தன்னம்பிக்கையெல்லாம் படிப்படியாக சீர் பெறுவது கடகராசிக்காரர்களுக்கு ஆச்சரியமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது பெரிய வசந்தத்தை ஏற்படுத்தி தரும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு, கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். துர்கை கவசம், துர்கை மந்திரங்களை சொல்ல 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 அதிசயமும் ஆனந்தமும் பேரானந்தமும் ஏற்படும். கண்டிப்பாக தொழில் ரீதியாக கண்டிப்பாக பெரிய பொறுப்புகள் வருவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான ரிஸ்க்குகளையும் எடுக்கலாம். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமண தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ஆக மொத்தத்தில் எல்லா விஷயமும் ஏற்றமும், இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், வியாபார மாற்றங்கள், பதிவு உயர்வு ஏற்படுவது, அரசு துறை அரசியல்வாதிகள் திடீரென்று பெரிய லைம்லைட்டுக்கு வரக்கூடிய காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான அமைப்பு. சூரியன் ஐப்பசி மாதம் முழுவதும் நீச்சத்தில் இருப்பதனால் வார்த்தைகள் விஷயத்தில் மட்டும் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு. அசிடிட்டி, வயிறிலிருந்து கழிவுகள் போகிற இடத்தில் சிறிய பாதிப்பும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மன அழுத்தம், தலைவலி, ஒத்த தலைவலி, முதுகு தண்டுவடம், கழுத்து பகுதி சிறிது கவனமாக பார்த்து கொள்வது நன்மை தரும். ஆதித்ய ஹிருதயம், அனுமன் சாலிசா கேட்க கேட்க அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர் பெரிய வெற்றிகளையும் பெரிய சந்தோஷத்தையும் பெறக்கூடிய பிராப்தம் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகளெல்லாம் படிப்படியாக மாறுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கலைத்துறையினர்களுக்கு யோக பலத்தையும் மீடியா துறையினர்களுக்கு புகழையும் கண்டிப்பாக பெற்றுத்தரும். வண்டி வாகன மாற்றங்கள், ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் ஏற்படும். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு ஏற்படும். உத்தியோகத்தில் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதத்தை வைத்து கொள்ளக்கூடாது. பெற்றோர் பெரியோருடன் மனம் விட்டு பேசுவதும், உங்களுக்காக அவர்கள் தோள் கொடுப்பதற்கு தயாராக இருப்பதும், நல்ல நண்பர்களை கோய்த்து கொண்டு அவர்களை இழந்துவிட்டு பிறகு நீங்கள்தான் அவர்களுடைய உறவுகளை இழந்துவிட்டு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக எல்லாரிடத்திலும் அட்ஜஸ்ட் செய்யுங்கள். கிரகங்கள் அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வாகன அமைப்பில் மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய காலகட்டம். அதிசயமான முன்னேற்றம் ஏற்படும். நிம்மதியான தூக்கம் பல காலத்திற்கு வராமல் இருந்த அமைப்பெல்லாம் மாறி படுத்தவுடனே சுருண்டு தூங்கக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படுவது சிம்மத்திற்கு பெரிய மனசாந்தி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். விநாயகர் வழிபாடு, காரிய சித்தி மாலை மந்திரங்களெல்லாம் விசேஷத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் நம்பிக்கையும் தடைகளை தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டம் என்பதை சிம்ம ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ப்ரமோஷன் தடைகள் நிச்சயமாக நீங்கக்கூடிய அமைப்பு. கடன் அமைப்பை பற்றி பொறுமையாக உங்களுக்கு உதவி செய்வதற்கு உறவுகளிலோ நண்பர்களிலோ வருவார்கள். அந்த உறவின்படி எல்லாமே நன்மைகள் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள்
கன்னியா ராசிக்காரர்கள் பிள்ளைகளுடைய விஷயத்தில் படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலங்கள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். திருமண தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி, குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுவது, துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கஷ்டங்கள் தீரக்கூடிய பிராப்தம் கண்டிப்பாக கன்னியா ராசிக்காரர்களுக்கு. காது, மூக்கு, தொண்டை, சைனஸ், ஒத்த தலைவலி, பற்கள், தொண்டை பகுதியில் அதீத கவனமாக பார்த்து கொள்வதும், கல்லுப்பு போட்டு தினமும் சுடுதண்ணியில் கொப்பளிப்பது தான் சிறந்த பரிகாரமாக இரவில் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். காகிலிங் என்று சொல்வார்கள். உப்பு போட்டு பண்ண பெரிய பிரச்சனைகள் வராது என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தேகாரோக்கியத்தில் அதீத கவனம், இல்லையென்றால் நாடி சத்தம் வருவது உங்களுக்கு குறைய ஆரம்பித்துவிடும். குரல் வலயத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக அசைய பொருள் சேர்க்கை ஏற்படுவது, பணவரவு ஏற்படுவது, புது வீடுக்கு செல்வது, இருக்கக்கூடிய வீடை மாற்றுவது, இன்டீரியர் பண்ணுவது, பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் காணப்படுவது, பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த மன கஷ்டங்கள், தேக ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படுவது, இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது, தொழில், உத்தியோகம், வியாபாரம் அனுகூலங்கள் ஏற்படுவது, நரசிம்மரை கும்பிட நரசிம்மர் காயத்ரி ஜபிக்க அனுகூலங்கள் நிச்சயமாக கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தரும். நிலம் விற்கவில்லை, வீடு விற்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த பெற்றோர்களுக்கு கூட கன்னியா ராசிக்காரர்களுடைய ஆதிக்கம் வீட்டில் இருந்தால் அவையெல்லாம் சரியாகி பணவரவு நிச்சயமாக ஏற்படுவதும் கண்டிப்பாக. தொலைதூரத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த கன்னியா ராசிக்காரர்கள் முயற்சித்தால் குடும்பத்தாருடன் ஒன்று சேரக்கூடிய பிராப்தமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அமைப்பு விரைவிலே ஏற்பட்டுவிடும். ப்ரமோஷன் தடைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம். துலா ராசிக்காரர்களுக்கு நரம்பு, மன அழுத்தம், ஏதோ ஒரு விஷயம் நெஞ்சை அடைக்கிறது போல தோணும். ஆனால் ஒன்றுமே கிடையாது. அப்படி பிரமிப்பு, நீச்சபங்க ராஜயோகம் வேலை செய்யக்கூடிய நேரம். எல்லா காரியங்களும் ஜெயம் ஏற்படும். பணவரவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். அனுமன் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தை தரும். ஒவ்வொரு பயிற்சி தவறவிட்டால் தப்பு வரும். உள்ளூர், வெளியூர், சொந்த ஊர் எல்லா ஊருக்கும் போகலாம். வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது ஏற்றத்தை தரும். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மையை ஏற்படுத்தி தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவில் இருந்த மன கஷ்டங்கள், மன சங்கடங்கள் படிப்படியாக குறையும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். அரசாங்கத்தில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறுவதற்கு சிறிது அனுமனை பிடித்து கொள்வதும், அனுமன் சன்னிதானத்துக்கு செல்ல செல்ல அனுகூலங்கள் ஏற்படுவதும் கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். வாகனத்தில் வித்திகள் வேண்டாம். வாகனங்கள் செலவுகளை வைக்கும். வாகனங்கள் செலவுகளை வைக்கவில்லை என்றால் பிறகு எது வைக்கும்? எல்லாமே உங்களுக்கு சரியாக நடக்க வேண்டுமென்றால் எதுவுமே அப்படி நடக்காது. இந்த சமயத்தில் சிறு சிறு செலவுகள், சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படுவது ஐப்பசி மாதம் எல்லா வருடமும் உங்களுக்கு இயற்கை. அதே போல் வைகாசி மாதமும் அந்த விதமான பாதிப்புகள் இருப்பதும் கண்கூடாக பார்க்கலாம். அனுமன் சாலிசாவை கேட்க கேட்க எந்த கஷ்டமும் வராது. சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி துலாம் என்பதனால் நரசிம்மர் கவசத்தையும் நரசிம்மர் மந்திரத்தையும் மூல மந்திரத்தையும் ஜபிப்பது துலா ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரத்திற்கும் முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்கர். எதிரிகள் விஷயத்தில் அதீத கவனம். தேகாரோக்கியத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட
பிபி சுகர் மானிட்டர் பண்ணவில்லை என்றால், கொலஸ்ட்ரால் மானிட்டர் பண்ணவில்லை என்றால் மாட்டிக்கொள்வீர்கள். பதட்டம் வேண்டாம். கோபப்பட்டு தவறான வார்த்தைகள் பேசுபவர்களுக்கு சிக்கல், சட்ட சிக்கல் வரை வரும். தொழில் ரீதியாக விரயங்கள் காணப்படுகிறது. விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் சிறிது கவனம். கண்டிப்பாக விநாயகர் வழிபாடும் முருகர் வழிபாடும் தான் உங்களை காப்பாற்றும். சுப்பிரமணிய புஜங்கமும் துர்கை கவசமும் பெரிய பலத்தை கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும். ஏதோ ஒரு தப்பு நடக்கிறது போல் பரிதவித்து கொண்டிருப்பீர்கள், ஒன்றும் ஆகாது. சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்க கேட்க எந்த தப்பும் வராது. அதேபோல் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் சுபகாரியங்கள் நிச்சயமாக ஏற்படும். குருவின் பார்வை பிள்ளைகளுக்கு அதிச்சாரத்தில் படுவதனால் பூர்வ புண்ணியத்தில் குடும்பத்தில் புது வரவுகள் வருவதும், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் தீர்வதும், நீண்ட நாட்களாக இருந்த மனத்தாங்கல் கஷ்டங்கள் தீர்வதும், அதீதமான சந்தோஷம் ஏற்படுவதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அனுகூலங்கள் ஏற்படுவதும், சுபகாரியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வதும், பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் பெறுவதும், அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படுவதும், தொழில் ரீதியாக மேலதிகாரிகள் உங்களை டார்கெட் செய்தாலும், உடன் வேலை செய்பவர்கள் டார்கெட் செய்தாலும், பூர்வ புண்ணியத்தின் பலம், தாயின் ஆசீர்வாதம் உங்களை காப்பாற்றும். எனவே பெற்றோர் காலில் வேலைக்கிழமையில் விழுந்து கும்பிட்டு விட்டு செல்ல செல்ல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான அமைப்பு ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் குரு வீடான மீனம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதேபோல் ஏதாவது ஒரு குருவின் ஆசீர்வாதம் அல்லது நீங்கள் போகக்கூடிய தினமும் போகக்கூடிய ஏதாவது ஒரு குருக்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு மேன்மை அடைய செய்ய வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். குரு மந்திரங்கள், மகான்கள் வழிபாடெல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் இல்லாமல் எல்லா வாரமும் மேன்மையடைய செய்யும். கண்டிப்பாக ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்து கொள்ளுங்கள். யாரிடத்திலும் இப்படி செய்ய போகிறேன், அப்படி முதலீடு செய்ய போகிறேன், அப்படி பணம் வாங்க போகிறேன் எல்லார்கிட்டையும் சொல்லிவிட்டு அது நடக்காமல் போகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் எதிரிகள், தேகாரைக்கும் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் ஒரு எலுமிச்சைப்பழ ஊறுகாயும் தானம் கொடுக்க அனுகூலம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக தெய்வ நம்பிக்கை, தெய்வ கடாட்சம், தெய்வ பலம், உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம் அனுகூலத்தை தரும். லாபம், சந்தோஷம், அசையாமசையா பொருள் சேர்க்கை, ஆனந்தங்கள், பெரும் ஆனந்தத்தை பெற்றுத்தரும். எதிர்பார்த்த அனுகூலங்கள், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது அதிசயத்திலும் ஆனந்தத்திலும் ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். வேற்று மதத்தினால் அதிக ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பெருமாள் வழிபாடு, கிருஷ்ணர் வழிபாடு, விஷ்ணு வழிபாடு என்று கோவிந்தாவை பற்றி நாமாவளியை கூறுவதும், கோவிந்தனை பற்றி மந்திரங்களை கேட்பதும் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமையில் பசுமாடுக்கு கோதுமை தவிடு வெல்லம், கோதுமை மாவு வெல்லம், கோதுமை சப்பாத்தி வெல்லம் என்று கோதுமை சம்பந்தப்பட்ட வெல்லத்தை சம்பந்தப்பட்ட கொடுக்க பிதிர்தோஷ கர்மாக்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது தனுசு ராசிக்காரர்களுக்கு தடைகளெல்லாம் தவிடுபொடியாக்கி நல்ல பதவி, நல்ல புகழ், நல்ல அனுகூலம், மீடியாக்கு துறை, மருத்துவத்துறை, சினிமா துறை என்ற இருப்பவர்களெல்லாம் புகழும் விருதுகளும் பெறக்கூடிய அமைப்பு. ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் சாதித்து நன்மையை பெறக்கூடிய ராசிக்காரர்கள், யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக அனுகூலங்கள், உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள், ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். தொழில், உத்தியோகம், வியாபாரம்
படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாம் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். விநாயகரையும் துர்கரையும் பிடித்து கொள்வது வாக்குவாதத்தில் இல்லாமல் நன்மை ஏற்படுத்தி தரும். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், பிபி, லோ பிபி விஷயத்தில் மட்டும் அதீத கவனம். தூக்கம் இல்லாமல் புரண்டு படுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். ஏதோ கற்பனை ஓடும். கூட இருப்பவர்களுக்கெல்லாம் தீங்கு நடக்கிறதாகவே மனம் வருத்தத்தை ஏற்படும். பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போய் ஒரு தேங்காயை வைத்து டப்பு நின்று சிதற்காய் உடைத்து விட்டு வீட்டுக்கு வந்து குளித்து விடுங்கள். எல்லாம் நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு புது தொழில், புது உத்தியோகம், சுபகாரியங்கள், திருமண தடை, புத்திர சந்தான தடை, தொழில் தடை, வியாபார தடை, வண்டி வாகன தடைகள் எல்லாம் டக்குன்னு நீர்படுது கண்கூடாக பார்க்கலாம். கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டுவது விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பயணங்களில் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை மகர ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தொழிலில் மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம், வியாபாரத்தில் மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம், படிப்பில் மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம், உத்தியோகத்தில் மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். ப்ரமோஷன் தடைகள், இன்க்ரிமெண்ட் தடைகள் எல்லாம் நீங்களாம். ரொம்ப நாட்களாக வேலை இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்கள், குறிப்பாக கடல் கடந்து போய்விட்டு வேலைகளை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு எந்த சங்கடத்தையும் வெளியில் சொல்ல முடியாமல் வருத்தப்பட்டு கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு நல்லதும் சந்தோஷமும் வரக்கூடிய காலகட்டத்தில் 45 நாட்களுக்குள்ளாக நடைபெறுவதற்குண்டான உத்தரவாதங்கள் கிரக சஞ்சாரங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம், மன அழுத்தம் வேண்டாம். நரசிம்மரை கட்டியமாக பிடித்து கொள்ளுங்கள். பரம்பரையாக இருக்கக்கூடிய நோய் உபத்திரம், இரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரம், கொசுவலியை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ராசிக்காரர்களில் கும்பராசிக்காரர்கள் மிக மிக முக்கியம். கண்டிப்பாக ஜீரண உறுப்புகளில் சிறிய பாதிப்புகளும், கழிவு பாதையில் சிறு பாதிப்புகளும் சிறு வயது கும்பராசிக்காரர்களுக்கும் ஏற்படும். நல்ல நட்பு, நல்ல உறவு, நல்ல அனுகூலம், நல்ல உங்களை டேக் கேர் பண்ணியிருப்பவர்களுடன் வாக்குவாதம் வேண்டாம், அனுசரித்து கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக எத்தனை நாட்களாக இருந்தாலும் நல்ல நட்போ நல்ல உறவோ கிடைப்பது கஷ்டம். கெட்ட நேரத்தில் எல்லோரையும் இழந்து விடுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை ஞாபகத்தில் கும்பராசிக்காரர்கள் வைத்து கொள்ள வேண்டும். தொழில் ரீதியாக கண்டிப்பாக கார்த்திகை மாதத்திலிருந்து எல்லா விதமான தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள் நீக்கும். ஐப்பசி மாதம் முழுவதும் சிறிது அடக்கி வாசிப்பதும் லோ ப்ரொஃபைல் இருப்பதும் நன்மை ஏற்படுத்தி கும்பராசிக்காரர்களுக்கு தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சுபவிரய பிராப்தம் நிச்சயமாக ஏற்படும். வார்த்தைக்கு மரியாதைக்கு அனுகூலம் ஏற்படும். குடும்பத்தில் புது வரவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும். குடும்பத்தில் செல்வாக்கு கூடக்கூடிய நல்ல காலகட்டம் ஏற்படும். தனம், வாக்கு, அனுகூலங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். கும்பத்து ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அமைப்பு விரைவிலே வரும். ரகசியங்கள் பரமரகசியமாக வைத்து கொள்ளுங்கள். ஃபோனில் பேசுகின்ற சமயத்தில் கூட பக்கத்தில் யாராவது இருக்கிறார்கள் என்று பார்த்து பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். வேலையாட்கள் விஷயத்திலும் சிறிது கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் முக்கியம். உங்களிடத்தில் யாராக எதுவாக நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்றால் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுவது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். உடற்பயிற்சி அதீத முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கெட்டவன் கெட்டிட்டால் ராஜயோகம், அதே சமயம் அவன் கெட்டவன் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். முதுகு, காலு,
அடிவயிறு, கழிவு பாதையில் சிறு உபத்திரவம் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது மிக மிக முக்கியம். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர் இருப்பவர்களெல்லாம் பெரும் பேரையும் புகழையும் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொடர்ச்சியாக இடமாற்றங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு ஏற்படும். திருமண தடைகள், புத்திர சந்தான தடைகள், குடும்பத்தில் நகை வாங்குவது, முதலீடு செய்வது, இன்டீரியர் செய்வது, வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது எல்லாம் டக்கு டக்கு டக்குன்று மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த அனைத்து விஷயங்களும் சாதகத்தை தரும். அரசு துறை, அரசியல்வாதிகள் கண்டிப்பாக உங்களுக்குன்னு ரொம்ப நாட்களாக இருந்த மன கஷ்டங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். உடற்பயிற்சி செய்யாத மீன ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் தடைகளும் சோம்பல்களும் ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் டக்கு டக்குன்று ஏற்றமும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். மீனராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் சந்தோஷங்கள் கொடிகட்டி பறப்பதற்கு அம்பாள் வழிபாடு, அம்பாளுடைய நாமாவளியை சொல்வதும், அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்வதும் விசேஷமான பலனை தரும். இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 3/11/2025 முதல் 9/11/2025 வரை உள்ள இந்த வாரத்திற்கு உண்டான பலன்களும் எளிய பரிகாரங்களையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.